வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நான் ஒரு இன்ஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். அவர் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உமன் ஆண்டர்பிரினர்ஷிப்பாக கருதப்படுறாங்க. டைலரிங் பிஸ்னஸில் ஆரம்பித்து ஒரு பேங்க்ரப்ட் இண்டஸ்ட்ரியோட ரிவ்யூ பண்ணுனா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஜர்னி ஒரு யங் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு கல்பனா சரோஜ் அப்படின்றவங்க எப்படியெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பாக மாறினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய அவமானமெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பாக மாறினாங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்பைரான ஒரு கதையை பற்றி தான் நம்ம இந்த சேனல் வழியாக பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ கல்பனா சரோஜ் எப்படி அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஸ்டார்டிங் மூமெண்ட், அதாவது அவங்களோட பேர்ன்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ கல்பனா சரோஜ் 1961 மகாராஷ்டிரா அப்படின்ற ஒரு மாநிலத்தில் பிறகுறாங்க. சரி, ஓகே. இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் அவங்களோட அப்பா என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, ஒரு கான்ஸ்டபிள், அதாவது போலீஸாக வேலை செய்கிறாங்க. அப்படி போலீஸாக வேலை செய்யும்போது அவங்களுக்கு அதாவது இன்கம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அந்த இன்கம் அவங்களோட வீட்டு செலவுக்கு பத்தாமல் ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு வறுமையான ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு அதாவது கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு, அதாவது அந்த ஒரு பிரச்சனை மூலிமா அவங்க அதாவது கல்பனா அப்படின்றவங்க பள்ளியில் கூட பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அவங்களோட சைல்டுஹுட்டை ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில் இருந்து அவங்க எப்படி ஆண்டர்பிரினர்ஷிப்பாக மாறினாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ கல்பனா சரோஜ் அப்படின்றவங்க ஒரு 12 வயசில் ஒரு மேரேஜ் ஒன்று ஆகுதுங்க. அதாவது குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு 12 வயசு பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ அப்படி ஆகும்போது அந்த திருமணம் முடிச்சுட்டு அவங்க அதாவது அவங்களோட கணவர் வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது மும்பை, அவங்களோட கணவர் வீடு மும்பையில் இருந்தது. அப்படி அவங்களோட மும்பை வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பொதுவாகவே பொண்ணுங்க கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதாவது மாமியார் வீடுன்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு அவங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, அதில் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையும், அப்புறம் ஹியூமனைசேஷன், அதுக்கப்புறம் எமோஷ்னல் அதாவது டர்டர் அப்படின்ற ஒரு பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த வாழ்க்கை ரொம்பவும் அன்பியரலபிளாக ஆனது. இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுற அவங்க அந்த கல்பனா சரோஜ்ன்றவங்க, எதுக்குடா இந்த வாழ்க்கை, என்னடா இது இவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, இப்படி மாட்டிக்கினங்களே அப்படின்னு தோணுது. நிறைய ஒரு அவமானம் ஏற்பட்டு இப்படியெல்லாம் நான் உயிர் வாழணுமா அப்படின்ட்டு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தற்கொலை முயற்சிக்கு போகிறாங்க. அப்படி அந்த தற்கொலை முயற்சியும் ஈடுபட்டு அந்த கல்பனா சரோஜ் இந்த விஷயம் தெரிஞ்சு அங்கே வழக்கம் போல் இந்த படத்துலலாம் வர மாதிரி அவங்க தற்கொலை முயற்சி பண்ணி அவங்கள காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி போயிட்டாங்க, தற்கொலை முயற்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றுறதுக்கு அவங்கள கணவரும் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி இருக்கிறவங்களும் சேர்ந்துட்டு எப்படியோ அந்த தற்கொலையை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களோட வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தற்கொலையை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்புறம் அவங்க அந்த சரோஜ் நம்மளை வாழவும் விட மாட்றாங்க, இப்படி சாகவும் விட மாட்றாங்க அப்படின்ட்டு ஒரு டிப்ரெஷன் மூடுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு தெளிவான ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. அதுதான் ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அதாவது நம்மளோட வாழ்க்கையும் ஒரு நல்ல ஒரு இதாக மாறணும், இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு என்னடான்னு பார்த்தா, அப்போது அந்த நேரத்தில் என்னடான்னு பார்த்தா ஒரு கம்பெனி, அதாவது ஒரு கார்மெண்ட் கம்பெனி, மும்பையில் இருக்கிற ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்றாங்க. அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களோட சேலரி ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில், அதாவது ஒரு திறமையை வளர்த்துக்கிறாங்க. அந்த திறமை என்னடான்னு பார்த்தா டைலரிங்கிற ஒரு திறமை, அதாவது டைலர் தொழில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு டைலரிங் அந்த ஸ்கில்லை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி நல்லா அந்த ஒரு ஸ்கில்லை ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலான ஒரு டெவலப்மெண்ட் டைலராக மாறுறாங்க. அந்த ஸ்கில்லு தான் அவங்களுடைய ஒரு ஃப்யூச்சர் சக்ஸஸுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக மாறுது. இப்போ கல்பனா சரோஜ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஒரு 50,000 ரூபாய் கடனாக வாங்குறாங்க. எங்கன்னு பார்த்தா ஒரு கவர்மெண்ட்டில் லோன் எடுக்கிறாங்க. அந்த பணத்தை வச்சு அவங்க அந்த டைலரிங் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு 3 முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. என்னடான்னு பார்த்தா, ஒன்று ஹார்ட்வேர், அதுக்கப்புறம் குவாலிட்டி சர்வீஸ், அதுக்கப்புறம் கஸ்டமர் ட்ரஸ்ட்டு. இதை இந்த மாதிரி ஒரு 3 முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க.
இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு திறமையான ஒரு டைலராக மாறி இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கடை வாங்கி ரன் பண்ணி ஆரம்பிக்கும்போது அவங்க வந்து சிறப்பாகவும் ஒரு திறமையான ஒரு டைலராகவும் இருந்து அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லா ப்ரொவைட் பண்ணி இப்படியெல்லாம் வந்து கஸ்டமரை வந்து ஈர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் வந்து நிறைய ஆர்டரை வந்து அவங்களுக்கு வந்து வருது. இந்த மாதிரி நிறையா அந்த டைலரிங் ரிலேட்டடான அந்த தைக்கிற விஷயமெல்லாம் வந்து நிறையா ஆர்டர் வருது. கஸ்டமர் கிட்டேருந்து நிறைய ஆர்டர் வருது. இந்த மாதிரி ஆர்டரெல்லாம் வர வர அவங்கள வந்து பிஸ்னஸோட இது வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அதாவது டைலரோடைய அந்த பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு பூட் ஸ்ட்ராப்பிங் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் என்னடான்னு பார்த்தா, ஒன்று வந்து அவங்களோட டைலரில் இருக்கிற அந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்ணும். அதாவது எக்ஸ்ட்ரா, அதாவது இன்னும் மோர் மிஷினை வந்து வாங்கி அதாவது இன்னும் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அதிகப்படுத்தி அதே மாதிரி ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வளர ஆரம்பிக்குது. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் தான் வந்து பூட் ஸ்ட்ராப்பிங் சொல்லுவாங்க. அந்த பூட் ஸ்ட்ராப்பிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஒரு கொஞ்சம், அதாவது ஒரு மிடில் கிளாஸில் ஆரம்பித்து ஒரு 50,000 லோனில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்த பிறகு இப்போ வந்து அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதனால் அவங்களுக்கு வந்து பல வகையான ப்ராஃபிட் கிடச்சிது. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணி இப்படி ஒரு நிறைய ப்ராஃபிட் வாங்கி இந்த மாதிரி ஒரு டைலரிங்கான ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ கல்பனா சரோஜ் அப்படின்றவங்க வந்து ஒரு ரியல், அதாவது எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மும்பையிலே ஒரு ஸ்மால் லேண்ட் ப்ராஜெக்டை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் அதே மாதிரி ஒரு 3 வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக என்ன ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா, ஒன்று வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் வந்து ஹை டிமாண்ட் லொக்கேஷன், அதுக்கப்புறம் லாங் டேர்ம் க்ரோத் இப்படின்ற ஒரு 3 முக்கியமான ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியாக வந்து மாறுது. இதனால் இப்போ புரியுது அவங்களுக்கு. இப்போ என்னன்னு பார்த்தா, ஒரு லோ ஃபேமிலியிலேருந்து அவங்களோட கல்பனா சரோஜ்ன்றவங்க பல பிரச்சனை, அவமானம் இதெல்லாம் போதாது, தற்கொலை முயற்சியெல்லாம் தாண்டி அவங்க மும்பையிலே ஒரு வேலைக்கும் போயிட்டு அந்த வேலையில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் டைலரிங். அவங்களோட நல்ல ஒரு டைலரிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு அவங்க வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும் போது, அதாவது குவாலிட்டியும் நல்லா அழகாக கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு கஸ்டமருக்கு ப்ராடக்டை நம்ம கொடுக்குறனால கஸ்டமர் நிறைய பேரை வந்து தம் பக்கம் வந்து ஈர்த்து அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணி இந்த ஒரு நிலைமைக்கு வந்து வராங்க. அதாவது இந்த மாதிரி 3 முக்கியமான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணி இந்த நிலைமைக்கு வராங்க. இப்படியெல்லாம் வரும்போது அவங்களோட ஒரு பிக்கஸ்ட் ஒரு சேலஞ்சை வந்து எடுக்கிறாங்க. என்ன அதான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு பிரெங்கட் கம்பெனி, அதாவது கம்பெனி டியூப்ஸ் அப்படின்ற ஒரு லாஸில் போகிற ஒரு கம்பெனி அதை வந்து வாங்குறாங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு கம்பெனியை வந்து லாஸ்ட்டில் போகிற கம்பெனியை வாங்கி அதில் வந்து ஒரு 4 முக்கியமான ஒரு டிசிஷனை வந்து எடுக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா, ஒன்று வந்து பேங்க் டெபிட்ஸ் ரெஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு டிசிஷனும், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ரீஸ்டார்ட் அப்படின்ற ஒரு பிஸ்னஸான ஒரு டிசிஷனும், எம்ப்ளாயிஸ் மோட்டிவேட் அப்படின்ற ஒரு டிசிஷனும், மார்க்கெட் எக்ஸ்பென்சிவ், இந்த மாதிரி ஒரு 4 முக்கியமான டிசிஷனை வந்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப்பு, அதாவது இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப்பான ஒரு டிசிஷனை எடுக்கும்போது அவங்களோட கம்பெனி வந்து ஒரு ப்ராஃபிட் நிலைமைக்கு வந்து கொண்டு வர வைக்கிறாங்க. லாஸில் போயின்னுக்கிற ஒரு கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு, அதாவது கல்பனா சரோஜ் அந்த ஒரு கம்பெனியை வாங்கிட்டு அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி முக்கியமான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணி டிசிஷனெல்லாம் யூஸ் பண்ணி அந்த கம்பெனியை வந்து டெவலப் பண்ணி மேலும் மேலும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வைக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. அப்படி இந்த கல்பனா சரோஜோட அச்சீவ்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுனால இது வந்து ஒரு ஓகே. இப்போ வந்து 2013 அதாவது கல்பனா சரோஜ் வந்து கவர்மெண்ட் மூலயமா ஒரு பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்குறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமே சொல்லி ஆகணுங்க. இப்போ வந்து இந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பெல்லாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 5 முக்கியமான விஷயம் என்னடான்னு பார்த்தா, ஒன்று வந்து நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒன்று விஷயம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஸ்மால் பட் ஸ்டார்ட், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறது சின்னதாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்மால் ஃபைனான்ஷியல் டிசிஷன் எடுக்கணும். அதே மாதிரி டேக் கால்குலேட்டிங் ரிஸ்கெல்லாம் வந்து டேக் பண்ணணும். அதே மாதிரி பிலீவ் இன் யுவர் செல்ஃப். இப்போ இந்த கல்பனா சரோஜோட ஒரு ஸ்டோரி ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜை கொடுக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். சக்ஸஸ்ன்றது ஒரு ரிசோர்ஸ் மீது ஒரு டிபெண்ட் ஆகாது. சக்ஸஸ்ன்றது ஒரு டிட்டர்மினைன் மீது ஒரு டிபெண்ட் ஆகுது. ஒரு டைலரிங் மிஷினில் ஆரம்பித்த ஒரு பெண்ணு ஒரு இண்டஸ்ட்ரியல் லீடராக வந்து ஆகுறாங்க.
நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனை வந்து எடுத்துக்கிட்டே ஆகணுங்க கண்டிப்பாக. ஏன்னா எந்த நிலைமையிலேருந்து எப்படி வந்திருக்காங்கன்றத பற்றி இந்த சேனல் வழியா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்க. இந்த சேனல் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணி இதிலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுங்க. நன்றி, வணக்கம்.